joy and the vibrancy and the energy அவங்களோட ஏஜில் அவங்க ஸ்டேஜில் காட்டுறதெல்லாம் இட்ஸ் அ ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேடம் டு வார்ம்லி விஷ் யூ வெல் அண்ட் மெனி இயர்ஸ் ஆஃப் லாஞ்சிவிட்டி அண்ட் ஐ எம் நாட் ஷுர் ஐ கேன் சே திஸ் மோர் லாரல்ஸ் டு கம். ஏன்னா லாரல் வந்து விருது கொடுக்கறனால விருதுக்கு பெருமை உங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறத விட மேடம் giving an award to people like you is a message to the people of this country. They all should strive to achieve excellence in life. Now coming to the second part of my whatever thoughts I have to share. What is excellence? There are people sitting in this very room who have achieved excellence, who are masters in their own craft. இன்னைக்கு நம்முடைய சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சாதாரணமாக டைட்டில் எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்றோம். கிரேட், சூப்பர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைக்குது. இப்போ எங்களை போன்ற அரசியல்வாதிகள் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கவங்ககிட்ட அம்மா கூப்பிட்டுறாங்கன்னா என் குழந்தை 5 வயசு, பயங்கர எக்ஸ்ட்ரானரி, நீங்கள் விஷ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு ஒரு ஃபோட்டோ கொடுங்க. நான் சொல்லுவேன் நான் செய்ய மாட்டேங்க. அது சரினா அம்மா பொக்குன்னு போயிடுவாங்க. கொங்கு தமிழில் பொக்குன்னா தே ஃபீல் வெரி சாரோ. ஐ சே ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லைங்க பையனுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்தா தான் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஐ செட் ஒய் ஷுட் வி கிவ் அன் அவார்ட் டு 5-year-old, ஒரு 6-year-old, 7-year-old who is able to memorize 100 countries maps, 100 countries, great thing. பட் அந்த பையனுக்கு 5 வயசுல ஏன் அதை சொல்லிக் கொடுக்குறீங்க? சொசைட்டி வந்து ஹானர் பண்ணாதான் நீ நல்லவன் ஏன் சொல்லிக் கொடுக்குறீங்க? That person should become like a karma yogi beyond everything, only focusing on what he or she has to do. 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைக்கு ஏன் டைட்டில் கொடுக்குறீங்க? ஏன் நீங்களே நம்ம பட்டத்தை கொடுக்குறோம்? நிறைய இடத்துல நம்ம பேசுவாங்க. ஒரு கர்ம யோகியா ஒரு சமுதாயம் ஒரு மனிதனை மாற்றும் பொழுது மட்டும்தான் சமுதாயத்துக்கு அது பெருமை. அதனால் அம்மா அவர்களுக்கு இந்த விருது நாம கொடுப்பது சமுதாயத்துக்கே ஒரு மெசேஜுங்க. குயிக் அடலேஷன், குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன், ஷார்ட்கட் டு சக்சஸ். உடனே நம்ம வந்து சொசைட்டியில் நம்ம லைம் லைட்டில் இருக்கணும், 4 பேர் நம்மளை பற்றி நல்லா சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் வெரி வெரி டெம்பரரி, கலைந்து போகக்கூடிய மேகங்கள் போல. த ட்ரூ மாஸ்டர்ஸ் தே ஸ்டே மச் அபவ் அவார்ட்ஸ். அதனால தான் கழுகும் காக்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கழுகு காக்கா சண்டை பார்த்தீங்கன்னா கழுகும் காகமும் சண்டை போடுங்க. எப்போ சண்டை போடணும்? ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும். அந்த கழுகு போயிட்டு இருக்கும்போது காகம் வந்து பார்த்தீங்கன்னா கழுகுனுடைய தலை அப்படியே கொத்தும். அது 2 மாறி மாறி சண்டை போட்டுக்கும். கழுகு என்ன பண்ணுனாங்க, அந்த காகம் 2-3 காகம் வரும்பொழுது அப்படியே கொஞ்சம் ஹைட் அப்படியே ரைஸ் பண்ணும். ஸோ 3 காகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 2 காகம் வரும். அந்த கழுகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஹைட்டை ரைஸ் பண்ணும். அப்போ ஒரே ஒரு காகம் வரும். அப்பவும் காகம் வருதுன்னா கழுகு வந்து மேகத்துக்கு மேலே போயிடும். ஸோ nobody can touch an eagle because it is the only bird that is capable of flying above clouds. ஏன்னா மலைக்கும் பயப்படாது.